லூபிட்டா நியாங்கோ அவங்க வந்து ஒரு ஆஸ்கர் வின்னிங் ஆக்ட்ரஸ். ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண். அவங்க தி ஒடிசி அப்படிங்கிற படத்துல ஹெலன் ஆஃப் ட்ராய் அந்த கதாபாத்திரத்தை பண்றாங்க. அந்த இயக்குனர் வந்து கிறிஸ்டோபர் நோலன். அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்றது ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஒரு இமேஜினேஷன். ஒரு அழகியா இருக்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு எப்படி ஒரு கருப்பின பெண்ணை இவர் போடுறாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சைகள், எதிர்ப்புகள் வர தொடங்கியிருக்கு. குறிப்பா எலான் மஸ்க் வந்து அதுக்கு கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு பதிவு அவரு போட்டிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் வந்து ஒரு ஆன்டி ஒயிட் ரேசிஸ்டா இருக்காரு அப்படின்னு கூட சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? சார் நீங்க சொன்ன மாரி ஒடிசின்ற அந்த ஒரிஜினல் ஹோமர் எழுதின கதை வந்து கற்பனை கதை. இத்தனை வருஷம் யாரும் கடல்ல மிதந்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு கற்பனை கதாபாத்திரம். ஒத்த கண்ணு ஜெயண்ட் ஒருத்தன் வரான், பூதாகரமான மனிதர்கள் வராங்க, தாமரைப்பூ சாப்பிட்டு அவர் மறந்துட்டாராம். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடக்காது. இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனையில அவர் எழுதின கதை. அந்த கதையில ஹெலன் வந்து உலகத்திலேயே ரொம்ப அழகான பெண். அந்த மெடிட்டரேனியன் நகரங்கள்லயே அவ தான் ரொம்ப அழகான பெண். அவ வந்து அத்தனை கப்பல்கள் அவளை தேடி போச்சு. அந்த அளவுக்கு அவ பேரழகி அப்படின்ற அந்த வர்ணனை எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா, அவ்வளோ அழகான பெண்ணா வெள்ளையா தானே இருப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுவும் எலான் மஸ்க் சொல்றது எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. ஏன்னா எலான் மஸ்க் வந்து சவுத் ஆப்பிரிக்கன். சவுத் ஆப்பிரிக்கால தான் அப்பார்டீடு இருந்தது. அப்பார்டீடுனா வெள்ளை வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் தாழ்வானவர்கள் அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கால போய் வெள்ளைக்காரங்க சொல்லியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்த எல்லா ராஜாவையும் அழிச்சிட்டு, எல்லா ராணிகளையும் அழிச்சிட்டு, அவங்க வளத்தெல்லாம் எடுத்துட்டு, அவங்க தங்கத்தையும், அவங்க வைரத்தையும் எடுத்துக்கிட்டு, அவங்களோட எல்லா வளங்களையும் சூறையாடின வெள்ளைக்காரர்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கலாம் மட்டமானவர்கள். நீங்கலாம் எங்கள மாஸ்டர்ன்னு தான் கூப்பிடணும். அடிமைகள். அடிமைகள். என்ன நீ பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. என்ன மாஸ்டர்ன்னு கூப்பிடுன்னு சொன்னவங்க அவங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படிப்பட்ட பின்புலத்திலேருந்து வந்த எலான் மஸ்க் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த பெண்ணை பார்த்து, அவ எப்படி அழகியா இருக்கலான்னு கேட்கறது ஆச்சரியமா இல்ல. இல்ல அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் யூரினேட்டிங் ஆன் ஹோமஸ் கிரேவ் அப்படின்னு சொல்றாரு. ஹோமர்னு ஒருத்தர் இருந்தாரா? அவருக்கு கிரேவ் இருக்குதா? அதில் ஃபோன் கட்சி அவர் கோச்சுப்பாரா? அதெல்லாம் வந்து இலான் மஸ்க் மூலம் எப்படி இருக்குன்றதோட வெளிப்பாடு. ரைட். அப்போ இதை பற்றி கருப்பினவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷம் நீங்கள் எங்களுக்கு இன்னொரு கதை சொன்னீங்களே, ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எந்த இனத்தை சேர்ந்தவர்? அவர் அரேபியாவை சேர்ந்தவராக இருந்தால் அவர் பழுப்பின மனிதராக தானே இருக்கணும். அவர் கருப்பினமாக இருந்திருக்கணும், பழுப்பினமாக இருக்கணும். நீங்க வெள்ளை வெள்ளைன்னு நீல கலர் கண்ணு வச்சிருக்க ஜீசஸ் கிரைஸ்ட் படம் போட்டு எங்களை காமிச்சிட்டு இத்தனை நாள் 2000 வருஷமா எங்களை ஏமாத்துனீங்களே. ஒரே ஒரு ஹெலன்னு ஒரு கருப்பின பெண்ணா காமிச்சா நீங்க எதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க? அது பாசிபிள்னா இதுவும் தானே பாசிபிள். அது ஏன் நீங்க சமமா எடுத்துக்க மாட்டேன்றீங்க? உங்க மூளையை எப்படி வேலை செய்யுதுன்னு கருப்பின மனிதர்கள் இப்ப எதிர்த்து கேட்கறாங்க எலான் மஸ்க். நீ எப்படிப்பா அப்படி சொல்ற அப்படின்னு. ஜீசஸ், மேரி, அந்த கதையில வர எல்லாருமே இப்ப வெள்ளை அடிச்சிருக்கிறீங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்க? ஜூஸ் தானே, யூதர்கள். யூதர்கள் கருப்பினத்தவர் தானே. யூதர்கள் நீங்க மத்திய ஆசியா. மத்திய ஆசியா அவங்க வெவ்வேறு நிறத்துல இருக்கலாம். பட் அவங்க வெள்ளையா இருக்க மாட்டாங்க. எந்த காலத்தும் யூதர்களே வெள்ளையர்கள்னு சேர்த்துக்கிறது இல்லை. அவங்க பிளாக் பீப்புள் தான். அவங்களுக்கு இன்னும் சுருட்ட முடி, கருப்பு முடி தான் இருக்கும். அவங்களுக்கு ப்ரௌன் ஹேர் இல்லை பிளாக் ஹேர் தான் இருக்கும். பிளாண்டா அவங்க இருக்கிறது இல்லை. அப்போ நீங்க எங்களோட எங்களோட உருவகங்களை திருடி, நீங்க இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சுருட்டி நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு கிறிஸ்டோபர் நோலன், ஒரே ஒரு லூபிட்டா நியாங்கோ போட்டதுக்கு நீங்க என்ன ஓவரா சீன் போடுறீங்கன்னு இவங்க கேட்குறாங்க. பட் இந்த வெள்ளை சுப்ரிமசி பேசுற மனிதர்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வெள்ளை மனிதர்கள் இந்த நாடுகள் எல்லாம் காலனைஸ் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ சார்ல்ஸ் டார்வின் வந்து எல்லா நாட்டுக்கும் கப்பல்ல போனார்ல. அப்போ கப்பல்ல போனப்போ அவர் பதிவுகள்ல என்ன எழுதியிருக்காருன்னா, சவுத் அமெரிக்கா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், அங்க வெள்ளை எண்ணத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்து இதுனா பேய் மாதிரி இருக்குதே, இதுனா வெள்ளை வெள்ளையர்னு பேய் மாதிரி இருக்கே அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது தெய்வம் மாதிரி இருக்கே, ஏஞ்சல் மாதிரி அப்படிலாம் சொல்ல, பேய் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு இது அதிசயமான ஒரு உருவம். மனுஷன் போய் இப்படி இருப்பான கலரை சினிமாலேயே வந்து பேய் வெள்ளையா தான் இருக்கும். அப்போ வெள்ளையா இருந்தா என்ன பேய்னு சொல்லிட்டாங்கன்னு டார்வின் எழுதியிருக்காரு. இவன் மூக்கியம் இவ்வளோ பெருசாக இருக்குது, விசித்திரமா, இவன் அழகாவே இல்லை, ரொம்ப அசிங்கமாக இருக்கிறான், இது மனுஷனா அப்படின்னு என்னை பற்றி எழுதியிருக்காங்க. நான் மனுஷன்னு நிரூபிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. அவங்களாம் நான் வேற ஏதோ ஜீவராசின்னு நினைக்கிறாங்கன்னு சார்ல்ஸ் டார்வின் அவரோட குறிப்பில் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம எதை பார்த்து வளர்றோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு அழகு. அப்போ ஆனால் கிறிஸ்டோபர் நோலனும் வெள்ளைக்காரர் தானே. அவர் எப்படி ஹெலன் கேரக்டர்ல இல்லை கிளைட்டமெஸ்ட்ரா 2 கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க லூபிட்டா நியாங்கோ. அப்போ 2 முக்கியமான கேரக்டர்ல எப்படி அவர் கருப்பின பெண்ணை அவர் இந்த பொண்ணு தான் வந்து நடிக்கணும்னு கேட்டு நடிக்க வச்சிருக்காரு. அப்ப அவரோட திறந்த மனசை நம்ம பாராட்டமா, இல்ல எலான் மஸ்க் பணக்காரர்ன்றதுனால அவரோட மூடிய மனசை நம்ம
பாராட்டணுமா? எலான் மஸ்க் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவர் மனசு சின்னதா இருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் திறந்த மனசா இருக்காரு. அவரோட ரெண்டிஷன் இது. இப்படி கூட ஹோமர் எழுதியிருந்திருக்கலாம். ஹோமர் என்ன எழுதினாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் என்னோட கற்பனையில நான் அத இப்படி மீட்டு உருவாக்குறேன்னு அவர் நெனைக்கிறாரு. அதுவும் நல்லா தானே இருக்கு. லூபிட்டா அழகா தான் இருக்காங்க. அவங்க ஹெலனா என்னால பார்க்க முடியுது. நெறைய பேரால பார்க்க முடியும். இல்ல அழகா இருக்குன்றத தாண்டி அவங்க சிறந்த நடிகை ஆஸ்கர் விருது வாங்கியிருக்காங்க. அழகு என்பது வெள்ளையர்களுக்கு மட்டும் தான் வரும்னு சொன்னா, அவங்களுக்கு மட்டும் சேர்ந்ததுன்னு சொன்னா, அதுதானே அ முதலாளித்துவம், அதுதானே சுப்ரீமசி, அதுதானே கொழுப்பு. இல்ல ஆனா நீங்க சொல்றத பகுத்தறிவோட யோசிக்கலாம். ம். ஆனா சமூகம் அத ஏத்துக்கவே மாட்டேங்குதே. நீங்க என்ன சமூகம் சொன்னாலும் சமூகம் எப்படி இயங்குதுன்னா சார், யாரு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்களோ அவங்க தான் அழகு. ஒரு காலத்துல இங்க வந்து கண்ணகி அழகு, அதுக்கு முன்னாடி நலாயினி அழகு, தமயந்தி அழகு, திரௌபதி அழகு. திரௌபதியோட திரௌபதிக்காக தான் ஊரே பத்த வச்சு அவங்க சண்டைலாம் போட்டு மகாபாரதம்லாம் பண்ணி வில்லெல்லாம் உடைச்சு, திரௌபதி என்ன கலர்? திரௌபதி கருப்பா தானே இருந்தாங்க. திரௌபதியோட பேரே கிருஷ்ணை தானே. கிருஷ்ணான்னா கருப்பு தானே. இன்னி வரைக்கும் நம்ம கும்பிடுற சாமியெல்லாம் கருப்பா தானே இருக்கு. வெள்ளையா ஒரு சாமிய நம்ம கும்பிட்டதே இல்லையே. ஜெயின்ஸ் தான் வெள்ளை கலர்ல சிலை வடிக்கிறாங்க. மத்த எல்லாருமே கருப்பு. ராமர் கூட ரீசென்ட்டா வடிச்ச ராமர் கூட கருப்பு கிரானைட் வச்சு தான் வடிச்சிருக்கிறாங்க. அப்ப இங்க வழிபாட்டு கடவுளாகவும், அழகிய நிறமாகவும் கருதப்பட்டது கருப்பு தான். அதற்கு அப்புறம் வந்த காலத்துல எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்கலாம் வந்தாங்க. ஆரியர்கள் வந்தார்கள். மற்ற துருக்கியர்கள் வந்தார்கள். முகலாயர்கள் வந்தார்கள். பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டச்சு எல்லா ஊர்க்காரங்களும் வந்தாங்க. அவங்கலாம் மாஸ்டர் ரேஸ்ன்னு இவங்க நெனைச்சுட்டாங்க. ஒரு ஒரிஜினல் மாஸ்டர் ரேஸ்ன்னு யாரும் சொல்லுவோம். இருக்கிறதுலே புராதனமான ராஜாக்கள் யாரு? ஃபேரோஸ் தானே. அவங்கலாம் என்ன வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்களா? கருப்பினத்தவர் தானே. கருப்பின ராஜாக்கள் தான் முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலனி நாடுகள் வரும்போது புது புது நிறங்கள்ல மனிதர்கள் வந்தாங்க. எந்த நிறமும் உயர்வோ தாழ்வோ கிடையாது. மனிதர்கள் எந்த நிறத்திலும் இருக்கலாம். எதுவும் அழகாக கூட இருக்கலாம். அந்த அழகு உணர்ச்சி கிறிஸ்டோபர் நோலனுக்கு இருக்கு. எலான் மஸ்குக்கு இல்ல. அது அவரோட லாஸ். அத பத்தி கிறிஸ்டோபர் நோலன் கவலைப்பட மாட்டாரு. அவர் அடுத்தடுத்த படம் எடுத்துட்டே இருப்பாங்க. லுபிட்டா ஞாபகம் இதை விட பெரிய பெரிய கேரக்டர்ஸ், பெட்டர் கேரக்டர்ஸ் நடிக்க தான் போறாங்க. இல்ல வெற்றி அது தீர்மானிச்சிருமா? வெற்றி கரெக்ட்டா. வெற்றி வந்து அழகாக தெரியும். இப்போ நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல மிஸ்டர் ஜோசப் விஜய். அவர் இளைஞரா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சினிமால நடிக்கும்போது, இந்த பையன் அழகா இருக்கான்னு யாருமே சொல்லல. அன்னைக்கு அவர கழுவி கழுவி ஊத்துனாங்க. இன்னைக்கு வந்து ஆஹா! பேரழகன்னு சொல்றாங்க. இத்தன வருஷம் ஆச்சா உங்களுக்கு அவர பேரழகன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? எது உங்கள பேரழகன்னா திடீர்னு ஆக்குச்சு? வெற்றி. ஒருத்தர் வெற்றியாளரா ஆயிட்டா அவங்க ஹை ஸ்டேட்டஸ். ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் அது அழகு. அப்படின்னு தான் மனித மூளை கருதுது. அதுவே தப்பு. பட் இப்போதைக்கு அது அப்படிதான் இயங்குது.